திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். தேக்கிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்ல போந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறுவு புருடோத்தமர் தேதிராயர் மூல மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஒங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி தேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பு தினம் காலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நாம் இப்போது திருஞான சம்பந்தர் முதலாம் திருமுறையை பன்முறையில் வரிசையிலும் பாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று பாட இருக்கும் பதிகம் 114வது பதிகம். பண்டைய மரபான மாயதனை உதரவும் வல்வனையே சுடவும் மனம் சாய அமுக்கவுமாக பன்முறை தலைமுறை பாடியவாறு என்றழைக்கப்படும் வரலாற்று முறை ஆகிய 3 தகவலுடன் பாராயணத்தை தொடரலாம். திருச்சிற்றம்பலம். இன்று நாம் முதலாவதாக பாராயணம் செய்ய இருக்கும் பதிகம் முதலாம் திருமுறையில் 114வது பதிகமாக தொண்டை நாட்டில் உள்ள திருமாட்பேறு என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதிகம். வியாழ குறிஞ்சி பண்ணிலே நாம் இப்போது தொடர்ந்து பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய முதலாம் திருமுறையில் உள்ள 114வது பதிகமாகிய திருமாட்பேறு மீது பாடப்பட்ட பதிகம். தலவரலாறாக இந்த திருமாட்பேறு திருமால்பூர் என்று தற்போது வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் இருந்து அடிக்கடி இத்தலத்திற்கு பேருந்து உள்ளது. அரக்கோணம் டு காஞ்சிபுரம் இருப்பு பாதையில் இத்தலம் உள்ளது. இந்நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் இத்தலத்தை அடையலாம். இறைவனின் திருநாமம் மணிகண்டேஸ்வரர் தயாநிதீஸ்வரர். இறைவியின் திருநாமம்
அஞ்சனாட்சி கருணாம்பிகை. தல வரலாறில் திருமால் நாள்தோறும் 1000 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சித்து வழிபாட்டறிந்தும் ஒரு நாள் மலர் ஒன்று குறைய தன் கண்ணையே பறித்து இறைவன் திருவடியில் சார்த்தி அர்ச்சித்தார். கருணையே வடிவான இறைவன் திருமாலுக்கு பத்மாட்சன் என்ற நாமத்தை அருளி அத்தலத்திற்கும் திருமாட்பேறு என்னும் நாமம் விளங்க அருள் செய்தார் என்பது தல வரலாறு. இவ்வாறு வழிபட்டு தம் சக்கராயுதமான சுதர்சனத்தை திரும்ப பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் திருமாலின் உற்சவ திருமேனி ஒன்று ஒரு கையில் தாமரை மலரும் மறு கையில் கண்ணும் கொண்டு நின்ற கோலத்தில் இருப்பதை இக்கோயிலில் காணலாம். திருமால் தன் கண்ணை இடந்து மலராக இட்டு வணங்கி பேறு பெற்ற தலம் ஆதலால் திருமாட்பேறு என்று இத்தலத்துக்கு பெயரானது. இதை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே 1002வது பாடலில் நமக்கு அறிவித்துள்ளார். அந்த பாடல்: அப்பதியில் விரிப்பினொடும் அங்கனரை பணிந்து அமர்வாய் செப்பரிய புகழ் பாலி திருநதியின் தென் கரை போய் மை பொலியும் கண்டர் திருமாட்பேறு மகிழ்ந்திரைஞ்சி முப்புறம் செற்றவர் தம்மை மொழி மாலை சாத்தினார். திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறையில் 114வது பதிகமாக வியாழக்குறிஞ்சி பண்ணிலே திருமாட்பேறு என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதிகம் குறுந்தவன் குறுகவன் கூர்மையவன் என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். குறுந்தவன் குறுகவன் கூர்மையவன் பெருந்தகை பெண்ணவன் ஆணுமவன் கருந்தட மலர் கண்ணி காதல் செய்யும் மருந்தவன் வளநகர் மாட்பேரே மருந்தவன் வளநகர் மாட்பேரே. தடாகத்தில் பூக்கும் கருநீல மலர் போன்ற கண்களை உடைய உமை அம்மையால் விரும்பப்படுவனும் அரிய மருந்தாய் விளங்குபவனும் ஆகிய சிவபெருமானது வளநகர் மாட்பேறு என்ற இந்த பாடலிலே அறிவுறுத்தியுள்ளார். அடுத்ததாக 2வது பாடல். அம்மா பரிமளாமா வாங்கம்மா. ஆரணி வெண்டலை கையிலேந்தி தேரணி பணி கொள்ளும் வேட்கையனாய் நீரணி உமை ஒரு பாகம் வைத்த மாறிலி வளநகர் மார்பேரே மாறிலி வளநகர் மார்பேரே. நன்றிம்மா நன்றிம்மா. நீரு பூசி உமையம்மையை ஒரு பாகமாக வைத்துள்ளன தனக்கு ஒப்பில்லாதவனும் ஆகிய சிவபிரானது வளநகர் மாட்பேரே என்று இந்த 2வது பாடலிலே அறிவித்துள்ளார். அம்மா பட்டமல்மா வாங்கம்மா. 3வது பாடல்மா. கருவுடை ஆருலகங்கள் வேவ செருவிடை ஏறியும் சென்று நின்று ஒரு உடை ஆளுமை ஆளுந்தானும் மருவிய வளநகர் மார்பேரே. சிவாய நம. நன்றிம்மா நன்றிம்மா. போரில் வல்ல விடை மீது ஏறி வருபவனும் ஆகிய சிவபெருமான் மனம் புரிந்த அழகிய இடையினை உடைய உமையாலும் தானுமாய் சென்று நின்று பொருந்தி விளங்கும் வளநகர் மாட்பேராகும் என்று கூறியது. அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. 4வது பாடல். சிவாய நம. தலையவன் தலையணி மாலை பூண்டு கொலைனவில் கூற்றினை கொன்று உகந்தான் கலைனவின்றான் கையிலாயம் என்னும் மலையவன் வளநகர் மார்பேரே கலைனவின்றான் கையிலாயம் என்னும்
மலையவன் வளநகர் மார்பேரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. பல கலைகளையும் உலகிற்கு அருளியவனும் கைலாய மலையாளனுமாகிய சிவபிரானது வளநகர் மாட்பேராகம் என்ற இந்த படிக பாடலிலே குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக 5வது பாடல் துறையவன். அம்மா குமுதவல்லி அம்மா வாங்கம்மா. சிவாயனம்ங்கய்யா. தொழிலவன் ஒரு நிமிஷம் புக்கு மாறிடுச்சு. தொழிலவன் துறையவன் தொழிலவன் தொழில் உயிர்க்கும் பிறையணி சடை மூடி பெண்ணுருவாகன் கரையணி மீடற்று அண்ணல் காலத்தெற்ற மறையவன் வளநகர் மார்பேரே. சிவானமங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உமைநங்கையை ஒரு பாகமாக கொண்டவனும் விடக்கரை பொருந்திய மிடத்தினையுடைய தலைமையாளனும் காலனை செற்றுகின்ற மறையவனும் ஆன சிவபிரானது வளநகர் மாட்பேராகும் என்று இந்த பாடலை கூறியுள்ளார். அம்மா செந்தமிழ் செல்வியை வாங்கம்மா. 6வது பாடல் பெண்ணின் அல்லாதையோர். திருச்சிற்றம்பலம். சிவானமையா. பெண்ணினல்லாலையோர் பாகம் வைத்த கண்ணினார் காமனை காய்த்தவன்றன் விண்ணவர் தானவர் முனிவரோடு விண்ணவர் தானவர் முனிவரோடு மன்னவர் வணங்கு நன்மார் பேரே. மன்னவர் வணங்கு நன்மார் பேரே. நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. விண்ணவராக உள்ள தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள், மண்ணுல மக்கள் ஆகியோரால் வணங்க பெறுபவனாகிய சிவபிரானது வளநகர் மாட்பேரே என்ற இந்த பாடலை அறிவித்துள்ளார். அடுத்து 7வது பாடல் தெரிந்து போனதால் 8வது பாடலாக தீதிலா மலையெடுத்த அவ்வரக்கன். வாங்கம்மா. வந்தவாசி தென்புவல்லி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. தீதிலா மலையெடுத்த அவ்வரக்கன் நீதியால் வேத கீதங்கள் பாட ஆதியானாகிய அண்ணல் எங்கள் மாதிதன் வளநகர் மாப்பேரே. ஆதியானாகிய அண்ணல் எங்கள் மாதிதன் வளநகர் மாப்பேரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. பிழை உணர்ந்து முறையோடு வேத கீதங்களை பாட அருள் புரிந்த ஆதியானாகிய அண்ணலும் மாதினை இடப்பாகமாக உடைய எங்கள் தலைவனுமாகிய சிவபிரானது வளநகர் மாட்பேரே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக 9வது பாடல் செய்ய தன் தாமரை கண்ணனோடும். அம்மா ஆண்டாளம்மா வாங்கம்மா. சிவாய நம. நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நமச்சிவாய். செய்ய தண்டாமரை கண்ணனோடும் பொய்யனினரும் மலரும் மேலையனும் ஐயனன் சேவடி ஐயனன் சேவடி அதனியுள்க மைய செய்ய வளர்நகர் மாட்பேரே. ஐயனன் சேவடி அதனையுள்க மையல் செய்வளர் நகர் மாட்பேரே. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிம்மா. தலைவனாகிய சிவபிரானின் சேவடிகளை விருப்போடு நினைந்து வழிபட அருள் புரியும் சிவபிரமான் எழுந்தருளியன வளநகர் மாட்பேராகும் என்ற இந்த பாடலை குறித்துள்ளார். அடுத்ததாக 10வது பாடல் முனிசாமி ஐயா வாங்க. குளித்துனா அவனர். குளித்துண அமனர் குண்டாக்கர் என்றும் கழித்துதன் கடலடி காணல் புற
முளைத்த பெண்மதியினோடு அறவும் சென்னே வளைத்தவன் வளநகர் மார்பேரே வளைத்தவன் வளநகர் மார்பேரே. சிவாய நம. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. மாட்பேரை தரிசித்து தந்த இசையோடு கூடிய அழிவுற்ற பாடலிற்குடைய 11வது பாடலை அம்மா பிரேமா அம்மா வாங்கம்மா. அந்தமின் ஞான சம்பந்தன் சொன்ன. திருச்சிற்றம்பலம். அந்தமில் ஞான சம்பந்தன் சொன்ன செந்திசை பாடல் செய் மார்பேற்றை சந்தமின் தமிழ்கள் கொண்டு ஏத்த வல்லார் எந்தை தன் கழலடி எய்துவரே. சந்தமின் தமிழ்கள் கொண்டு ஏத்த வல்லார் எந்தை தன் கழலடி எய்துவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. திருப்பதிக பாடல்களை கொண்டு ஏற்றி வழிபட வல்லவர் எந்தையாகிய சிவபிரானின் கழலணிந்த திருவடிகளை எய்துவர் என்று இந்த பாடலுக்கு விளக்க உரை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பாராயணம் செய்ய உள்ள பதிகம் 1ஆம் திருமுறையில் 115 பதிகமாகிய திரு ராமண தீச்சரம் என்ற பதியின் மீது வியாழக்குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த தலம் சோழநாடு. ராமண தீச்சரம் திரு கண்ணபுரம் என்றும் வழங்கப்படுகிறது. இந்த தலம் மயிலாடுதுறை டு திருவாரூர் சாலையில் சன்னாநல்லூர் வந்து சாலையோரத்தில் உள்ள வளைவில் திரும்பி 11 கிலோமீட்டர் சென்றால் கோயில். திருப்புகலூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோயிலின் சிறப்பு ராவணனை கொன்ற பாவம் நீங்க ராமர் வழிபட்ட தலம். ராமர் வந்தபோது நந்தி தடுத்ததாகவும் பின் அம்பாள் ஆணைப்படி வழிவிட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. அதனால் ராம நந்தீச்சரம் என்பது ராமணதிச்சரம் என்றானது. மூலவர் பெரிய உருவம். இறைவனின் திருநாமம் ராமணதீஸ்வரர், இறைவியின் திருநாமம் சரிவார் குழலி. இந்த பதிகத்தை பெரிய புராணம் குறிப்பிட்டு காட்டும் பாடல் 488. பெரிய புராணத்திலே 488வது பாடல். சீரின் மலிந்த சிறப்பின் மேவும் சிறு தொண்டர் நண்புடன் செல்ல நல்ல வேரினரும் தொங்கல் மற்றவரும் விடை அருள பெற்று மீண்ட பின்பு நீரின் மலிந்த சடையர் மேவி நிகழும் பதிகள் பல பணிந்து பாரின் மலிந்து நிறைந்து செல்வம் பயில் புகழூர் நகர் பாங்கணைந்தார். திருச்சிற்றம்பலம். 1ஆம் திருமுறையில் 115வது பதிகமாக திரு ராமண தீச்சரம் என்ற பதியின் மீது வியாழக்குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட சங்கொலிர் முன்கையர் தம்மிடையே என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். சங்கொலிர் முன்கையர் தம்மிடையே அங்கிடி பலி கொடும் அவன் கோப பொங்கரவாடலொன் பூவணி கொங்க எங்குமான் அவன் ராமண தீச்சரமே. சினம்பொங்கும் அறவை பிடித்து ஆட்டு போனும் உலக மக்கள் உயர்வு பெற எங்கும் நிறைந்திருப்போனுமாகிய சிவபிரானது தலம் இராமண தீச்சரம் என்ற 1வது பாடலை கூறியிருக்காரு. அடுத்தது 2வது பாடல். ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. சிவாய நம. கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா
சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் அடியார் பெருமக்கள் நன்றி. சிவா சந்தனல் மலரணி தாசடைய அந்தந்தமர் நந்தமன் ராதையோதான் அந்தமில் வாழலோடழகானல்ல வந்த வழிமான ரீத்தரமே வந்த வழிராமன் ரீச்சரமே. சிவா திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. நன்றிங்க நன்றிங்க. அழகனும் எங்கள் தவப்பேராய் விளங்கும் நல்லவனும் ஆன சிவபிரானது தலம் ராமண தீச்சரம் என்று இந்த இரண்டாவது பாடலை கூறியிருக்கிறார். அடுத்தது மூன்றாவது பாடல் தலைமையில் ஏறவன். மீனாட்சி அம்மா வாங்கம்மா. சிவாயனமே. சிவாய நமயா. திருச்சிற்றம்பலம். தழைமயிலேறவன் தாதையோதான் மழை போதி சடையவன் மண்ணு காதில் குழையது விளங்கிய கோல மார்பின் இழையவன் ராமநதீச்சரமே. சிவாயனம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. காதில் நிலை பெற்று விளங்கும் குலையை அணிந்தவனும் அழகிய மார்பில் குறுக்காக முப்புரி நூல் அணிந்தவனுமாகிய எம் பெருமானது தலம் ராமண தீச்சரம் என்று கூறியிருக்கிறார். அடுத்தது நான்காவது பாடல். அம்மா லலிதாம்மா வாங்கம்மா. வாயினம்மா. ஐயா. சக்தியில் ஆதியோர்க்கு தையல் பங்கன் முத்திய தாகிய மூர்த்தியோதான் முத்தியதாகிய மூர்த்தியோதான் அத்திய கையினில் அழகு சூலம் அத்திய கையினில் அழகு சூலம் வைத்தவன் ராமண தீச்சரமே வைத்தவன் ராமண தீச்சரமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. அழகிய சூலத்தை தாங்கியவனாகிய சிவபிரானது தலம் ராமண தீச்சரம் என்று கூறுகிறார். அடுத்த ஐந்தாவது பாடல். அம்மா ஐயா பாடத்துலங்கம்மா. வந்துட்டார் ஐயா. சிவாய நம்மையா. சிவாய நம்மையா பாடுங்க. தாழ்த்த குழச்சடை முடியதன்மே தோய்ந்த இளம்பிரை துளங்கி சென்னி பாய்ந்த கங்கையோடு பட அரவம் ஈத்தவன் ராமண ஈச்சரமி பாய்ந்த கங்கையோடு பட அரவம் ஏய்த்தவன் ராமன் தீச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிங்க. பாய்ந்து வரும் கங்கை படம் பொருந்திய அரவம் ஆகியவற்றை சூடிய எம்பரானது தலம் ராமண தீச்சரம் என்று கூறியிருக்கிறார். அடுத்தது ஆறாவது பாடல். அம்மா பரிமளம்மா வாங்கம்மா. சரிய குழல் இங்க. சரி குழல் இலங்கிய தையல் காணும் பெரியவன் காளிதன் பெரிய கூத்தை அரியவன் ஆடலோன் அங்கை ஏந்தும் எரியவன் ராமனதீச்சரமே அரியவன் ஆடலோன் அங்கை ஏந்தும் எரியவன் ராமனதீச்சரமே. நன்றிம்மா நன்றிம்மா. காளியின் பெரிய கூத்தோடு போட்டியிட்டு அவளால் அரிதற்கு அரியவனாய் நடனம் ஆடுபவனும் அழகிய கையில் எரியேந்தி விளங்குபவனாகிய எம் பெருமானுடைய தலம் ராமண தீச்சரம் என்ற இந்த ஆறாவது பாடலில் அறிவித்துள்ளார்.
அடுத்தது 7வது பாடல். அம்மா பட்டம்மாள்மா வாங்கம்மா. மாறிலா மாதொரு பங்கன் மேனி. மாறிலா மாதொரு பங்கன்மெனி நீரது வாடலோரில் சடைமேல் ஆரது சூடுவான் அழகன் விடை ஏறவன் ராமண தீச்சரமே. வாய்னம. நன்றிம்மா. நீண்ட சடையின் முடியின் மேல் கங்கையை சூடியவனும் அழகனும் விடையின் மேல் ஏறி வருபவனுமாகிய சிவபிரானது தலம் ராமண தீஸ்வரம் என்று 7வது பாடலிலே அறிவித்துள்ளார். அடுத்தது 8வது பாடல். தடவரை அரக்கணை. அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவாய நம. சிவாய நம ஐயா. தடவரை அரக்கனை தலை நெறித்தோன் படரவு ஆட்டிய படர் சடையன் நடமது ஆடலான் நாள் மறைக்கும் இடமவன் ராமணதீச்சரமே. நடமது ஆடலான் நாள் மறைக்கும் இடமவன் ராமன ரீச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. நடனம் புரிபவனும் 4 வேதங்களுக்கும் இடமாக விளங்குபவனும் ஆகிய சிவபிரானது தலம் ராமண தீஸ்வரம் என்று இந்த 8வது பாடலுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 9வது பாடலாக குமுதவல்லியம்மா வாங்கம்மா. தனமணி தையல் தன் பாகன் தன்னை. சிவாய நமங்க. தனமணி தையல் தன் பாகன் தன்னை ஆனம் அணியன் அணிமுடியும் காணான் பணமடியரவு அரிபாதம் காணான் இனமினி ராமன தீச்சரமே. இனமணி ராம தீச்சரமே. சிவானமையா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. படங்களில் மணிகளை உடைய ஆதிசேடனாகிய அணையில் துயிலும் திருமால் வணங்க அருள் புரிந்தவனமாகிய சிவபிரானது தலம் பல்வகையான மணிக்குவைகளை உடைய ராவணதீஸ்வரம் என்ற இந்த 9வது பாடலுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அடுத்தது 10வது பாடல். சரிபோலாம் சமணர் சாக்கியர். அம்மா செந்தமிழ் செல்வியம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவானமையா. தரி போலாம் சமணர் சாக்கிய சொற்கோளேல் அறிவுர நாமம் அறிந்துரைமின் மரிகையொன்றல் முடி மணியகங்கை மரிகொயொன்றல் முடி மணியகங்கை எரிபவன் ராமனதீச்சரமே. எரிபவன் ராமனதீச்சரமே. நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. மெய் ஞானியர்கள் வாயினால் இறைவன் திருப்பெயரை அறிந்து சொல்வீர்களாக. அப்பெருமான் மான் இளங்கன்றை ஏந்திய கையனாய் தனது முடியில் மணிகளோடு கூடிய கங்கை நதி அலை மோதுபவனாய் ராமணதீஸ்வரத்தில் எழுந்து அருளியுள்ளான் என்று இந்த 10வது பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்து 11வது பாடல் தெரிந்து போயிருக்கிறது. 2 வரியுடன் தேன்மலர் கொன்றையோன் என்று தேன் பொருந்திய கொன்றை மாளிய சூடியவன் என்ற வரிகள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. அடுத்ததாக நாம் அடுத்த பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். அந்த பதிகம் 1ஆம் திருமுறையில் 116வது பதிகமாக பொது கோயில் மீது பாடப்பட்ட வியாழக்குறிஞ்சியிலே பாடப்பட்ட பதிகம். திருச்சிற்றம்பலம். பதிக எண் 1ஆம் திருமுறையில் 116. கொங்கு நாட்டிலே கொடிமாட செங்கொன்றோ என்ற திருச்செங்கோட வியாழக்குறிஞ்சி பண்ணிலே பாடியிருக்கிறார். திருச்செங்கோடு தற்போது திருச்செங்கோடு என்று பெயர் விளங்கும் அந்த பதியின் பெயர்
கொடிமாட செங்குன்றோ என்று பெரிய புராணத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாம் திருமுறையில் 116வது பதிகமாக வரும் கொடிமாட செங்குன்றோ என்ற பதியின் மீது வேலக்குறிஞ்சி பாடிய பன்னிலே பாடிய பதிகம். இத்தலம் ஈரோட்டில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இறைவனின் திருநாமம் அர்த்த நாரீஸ்வரர், இறைவியின் திருநாமம் பாகம் பிரியா. மூலவர் அர்த்த நாரீஸ்வரர் சுயம்பு. இறைவனின் திருவடியில் எப்போதும் தீர்த்தம் சுரந்து கொண்டே இருக்கும். குருக்கள் எடுத்து கொடுப்பார். அர்த்த நாரீஸ்வரர் திருமணி மிக அழகு. இங்கு மரகதலிங்கம் உள்ளது. அம்பாள் பூஜித்ததாக வரலாறு. திரு கொடிமாட செங்குன்றூரில் பல நாட்களாக ஞான சம்பந்தரும் அவருடன் சென்ற அடியார்களும் தங்கி இருந்ததால் அடியார்கள் பலருக்கு மலை நாட்டினில் ஏற்படும் குளிர் சுரம் பாதித்து அவர்களை குளிரால் நடுங்க வைத்தது. அடியார்கள் ஞான சம்பந்தரிடம் சென்று தங்களது துன்பத்தை தெரிவிக்க ஞான சம்பந்தர் குளிரும் குளிர் சுரமும் மலை நாட்டின் இயல்பு என்று குறிப்பிட்டு, எனினும் அந்த இயல்பினால் விளையும் கொடுமைகள் பெருமானின் அடியார்களை சாராமல் இருக்க வேண்டும் என்ற கருத்துடன் இறைவனை வேண்டி இந்த பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்தை குறிப்பிடும் பெரிய புராண பாடல் வரிசை எண் 335. அவ்வினைக்கு இவ்வினை என்றெடுத்து ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முன் தடுத்தெம் இடர் நீக்கிய வெற்றியினால் எவ்விடத்தும் அடியார் இடர் காப்பது கண்டமென்றே செய்வினை தீண்டா திருநீலகண்டம் என செப்பினார். திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறையில் 116வது பதிகமாக வியாழக்குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் அவ்வினைக்கு இவ்வினை யாமென்று. திருச்சிற்றம்பலம். அவ்வினைக்கு இவ்வினை யாமென்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது முந்தம கூணமன்றே கைவினை செய்தம்பிரான் கலல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். இந்த பதிகத்துக்கு ஒளிப்புரையாக நாம் முப்பிறவிகளில் செய்த வினைகளுக்கேற்பவே இப்பிறவியில் வினைகளை செய்து அவற்றால் ஆய பயன்களை நுகர்கிறோம் என்று சொல்லப்பெறுவதை நீங்கள் அறிவீர்கள். இவற்றில் இருந்து விடுதி பெறும் வழியை நீவீர் தேடாதிருப்பது உமக்கு குறையன்றோ? நாம் அனைவரும் சிவபிரானுக்கு அடியவர்களாவோம். அவ்விறைவனை நோக்கி சரியை கிரியை முதலான சிவப்பணிகளை செய்து அவ்விறைவன் கலலை போற்றுவோம். அவ்வாறு செய்ய நாம் செய்த பலவினைகள் நம்மை வந்து அணுகாது. இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்று இந்த பாடலுக்கு குறிப்புரையாக வந்துள்ளது. அடுத்ததாக 2வது பாடலாக செண்பவல்லி வந்தவாசி செண்பவல்லியம்மா. வாங்கம்மா. சிவாய நம. காவினை குமுதவல்லியம்மா மியூட் போட சொல்லுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணதால் ஏவினையால் எயில் மூன்றெறிதீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போன்றதும் நாமடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிமா நன்றிமா. கனிந்த மனத்தோடு கனையொன்றால் முப்புறங்களை எரித்தவனே என்று காலை மாலை இருபொழுதும் பூக்களை கொய்து வந்து அணிவித்து சிவபிரானுடைய மலர்போலும் திருவடிகளை போற்றுவோம். அவ்வாறு செய்யின் கொடிய பலவினைகள் நம்மை தீண்ட மாட்டா. இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்று அறிவுறுத்தியுள்ளார். அடுத்தது 3வது பாடலாக முளைத்தட மூழ்கிய போகங்களும். அம்மா ஆண்டாளம்மா வாங்கம்மா. சிவாய நம.
ஆண்டாளம்மா இருக்கீங்களா? இல்ல. ஐயா முனிசாமி ஐயா வாங்கய்யா. எத்தனாவது பாட்டியா? 3வது பாடல்மா. சிவாயனமையா, நான் நினைக்கிட்டே நின்று கூப்பிடல. சிவ சிவா. மூளை தட மூழ்கிய போகங்கள் மற்றலை மெல்லாம் பிழைத்தலை ஆவணம் கொண்டமையாண்ட விரிசடையேர் இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவையுடையீர் சேலை தோமை தீவினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம் ஈலைத்தலை சூலமும் தண்டும் மழுமிசையுடையீர் சேலை தேமை தீவினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். சாரிங்கய்யா. சிவசிவா. நன்றிம்மா நன்றிம்மா. எம்மை ஆட்கொண்டருளிய விருந்த சடையை உடையவரே, முத்தலை சூலம் தண்டாயுதம் மழு முதலியவற்றை படைக்கலங்களாக உடையவரே என எம்பெருமானை போற்றுவோமாயின் பழைய தீவினைகள் ஆரவரித்து வந்து நம்மை தீண்ட மாட்டா. இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை. திருச்சிற்றம்பலம். ஐயா முனிசாமி ஐயா வாங்கய்யா. 4வது பாடல். விண்ணுலகாள்கின்ற விண்ணுலகாள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியரென்றிரு போதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடையீரும் கழலடைந்தோ திண்ணிய தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம். சுவாய நம. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. புண்ணிய வடிவமானவர் என்று காலை மாலை இருபோதும் துதித்து துளப்படும் புண்ணியரே, இமையாத முக்கண்களை உடையவரே, திருவடிகளை புகழாக அடைந்தோம் என போற்றுவோம் ஆயின் பழையதான வலிய தீவினைகள் நம்மை வந்து தீண்ட மாட்டா. இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை. அடுத்தது 5வது பாடல். மற்றினை இல்லா மலை திரண்ட அண்ணா. அம்மா பிரேமா அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மற்றினை இல்லா மலை திரண்டண்ண தின்தோளுடையீர் கிற்றமையாள் கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொள்ளோ சுற்றுனை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் செற்றமை தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் திரு நீலகண்டம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. இல்லற வாழ்க்கைக்கு சொல்லப்படும் எல்லா துணைகளையும் விடுத்து திருவடிகளையே சரணாக அடைந்தோம் என போற்றுவோம் ஆயின் நாம் முற்பிறவிகளில் செய்த தீவினைகள் திரு வலிமை கொண்டு வருத்தி நம்மை வந்து அடைய மாட்டா. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. திருச்சிற்றம்பலம். அடுத்தது 6வது பாடல். ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. 6வது பாடல். மறக்கும் மனத்தினை. கணபதி ஐயா. ஐயா எடுக்கலாம் பால் இருக்கு. வாங்கம்மா மீனாட்சி அம்மா நீங்க வாங்கம்மா. 6வது பாடல்மா. ஐயா சிவாய நம. மறக்கும் மனத்தினை மாற்றிய மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ்பிழையாத வண்ணம் பறித்த மலர்கோடு வந்து உமையேத்தும் பணியடியோ சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம்.
சிவாய நமங்க ஐயா. சிவாய் சிவாய். நன்றிம்மா நன்றிம்மா நன்றிம்மா. அப்பொழுது பறித்த மலர்களை கொண்டு பூசித்து உம்மை ஏற்றும் பணியை உடைய அடிவர் நாங்கள் என கூறி வழிபட்டு வருவோரின் சிறப்பற்ற தீய பலவினைகள் நம்மை தீண்ட மாட்டா, இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்ற இந்த 6வது பாடலுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக 7வது பாடல் தெரிந்து போனது, அதனால 8வது பாடல் கருவை கழித்திட்ட. அம்மா லலிதா அம்மா, பாலசுந்தரம் ஐயா வாங்கய்யா. ஐயா என்ன பாட்டு ஐயா? ஐயா கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து 8வது பாடல் அது. நமச்சிவாய ஐயா. கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமையேத்துதும் நாமடியோம் செருவில் அரக்கனை சீரில் நடத்தருள் செய்தவரே செருவில் அரக்கனை சீரில் நடத்தருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்டா பெற திருநீலகண்டம் திருவிழி தீவினை தீண்டா பெற திருநீலகண்டம். நமச்சிவாய ஐயா. நன்றிங்கம்மா நன்றிம்மா. தன்னை எதிர்ப்பார் யாரும் இல்லை என்ற வலிய ராவணனை பலரும் போற்ற அடர்த்து பின் அருள் செய்த பெருமானே என உருகி போற்றுவோமாயின் சிவனடி வலுத்தும் செல்வத்தை போக்கும் இந்த பழைய தீவினைகள் நம்மை வந்து தீண்ட மாட்டா, இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்ற இந்த பாடல். வாங்க பாலசுந்தரம் ஐயா, அடுத்த பாடல் பாடுங்க. சிவாய நமய. நாற்ற மலர் மீசை நான்முக நாரன்வாது செய்து தோற்றம் உடைய அடியு முடியும் தொடர்வரீர் தோன்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோ சீற்றம் மதாமினை தீண்ட பெறா திருநீலகண்டம் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் சீற்றமதாம்பினை தீண்ட பெறா திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிங்க. நான் முகனும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என வாது செய்த போது அவர்களுக்கு எதிரே கட்புலனாக தோன்றி அவர்களால் அடியும் முடியும் அறிய பெறா தன்மையை உடையவரே என்று அழைத்து நாம் காண தோன்றுதலையும் செய்யும் இறைவனை நாம் தொழுது வணங்குவோம். அவ்வாறு வழிபடின் சினந்து வரும் பலவினைகள் நம்மை தீண்ட மாட்டா, இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக சாக்கியப்பட்டும் சமணரும் ஆகி. பரிமளாமா வாங்கம்மா, 10வது பாடல். சாக்கியப்பட்டும் சமனுருவாகி உடையொழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகம் பற்றும் விட்டார் பூங்கமல் கொன்றை புரிசடையீரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் திரு நீலகண்டம். நன்றிம்மா நன்றிம்மா. நாம் எம் பிரானை பார்த்து கொன்றை மலர் மணக்கும் சடையே உடையவரே உம் திருவடிகளை போற்றுகின்றோம் என கூறி செயல்படின் தீக்குழி போல கனலும் பழைய தீவினைகள் நம்மை தீண்ட மாட்டா, இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை. அடுத்து இறுதி பாடல் பிறந்த பிறவியே பேணியம் செல்லன். வாங்கம்மா பட்டமால்மா வாங்கம்மா. பிறந்த பிறவியில் பேணியன் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவி உண்டாகி வலிமையவ
கோணடி கண் திறம்பையில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோணோடும் கூடுவரே. நிறைந்த உலகினில் வானவர் கோணோடும் கூடுவரே. சிவாய நம. நன்றிங்கம்மா, நன்றிம்மா. மீண்டும் வளவினைகளால் பிறப்பு உலகாயின் தேவர்களின் தலைவனாகிய சிவபிரான் திருவடிகளின் பெருமைகளை அறிந்த ஞான சம்பந்தன் அருளிய இத்திருப்பதிக செந்தமிழ் பாடல்கள் 10ஐயும் ஓத வல்லார்களாயின் அவர்கள் இமையவர்கள் நிறைந்த வானுலகில் அவ்வானவர் கோணோடும் கூடி மகிழும் பதவியை பெற்று இன்புறுவர் என்ற இப்பாடலின் நிறைவு பாடலாக அறிவித்துள்ளார். தீவினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்பது திருநீலகண்டத்து உடையவனாரின் ஞாபகப்படுத்தும் வண்ணம் நாம் அனைவரும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தோம். இது அடுத்து வரும் பதிகம் முதலாம் திருமுறையில் 117வது பதிகமாக திரு பிரம்மபுரம் என்ற பதியின் மீது வியாழ குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட பதி காட தனி கலங்காரர என்ற பதிகம். இந்த பதிகத்துக்கு தல வரலாறு: சிதம்பரத்தில் இருந்து சீர்காழி என்று கூறப்படும் பிரம்மபுரம் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இறைவன் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர் என்று அறியப்படுகிறார். இறைவியின் பெயர் பெரிய நாயகி அம்மா திருநிலை நாயகி. தல சிறப்பாக இறைவன் திருஞான சம்பந்தரை ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்ட தலம். அதனால் சம்பந்தர் ஊமை இலா கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் பெற்ற தலம். தோணியப்பர் மற்றும் சட்டைநாதர் சன்னதிகள் உண்டு. தோணியப்பர் சந்நிதியிலிருந்து பார்த்தால் திருக்குளம் தெரியும். குளக்கரையில் நின்று அழுது கொண்டிருந்த சம்பந்தருக்கு காட்சி கொடுத்த இறைவன் இவரே. இச்சந்நிதிக்கு மேலே சட்டைநாதர் உள்ளார். பல நாட்கள் சீர்காழி நகரில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தர் பல பதிகங்களை சீர்காழி தலத்து இறைவன் மீது பாடினார். அத்தகைய பதிகங்களில் சில தமிழ் இலக்கியத்திற்கு முன்மாதிரியாக விளங்கின. இந்த தகவலை சேக்கிழார் அளிக்கும் பெரிய புராணத்து பாடல் எண் 276. அந்த பாடல் செந்தமிழ் மாலை விகற்ப செய்யல்களால் மொழி மாற்றும் வந்த சொல் சீர் மாலை மாற்றும் வழிமொழி எல்லாம் அடக்கு சந்தவியமகம் ஏகபாதம் தமிழ் இருக்கு குரல் சாத்தி எந்தைக்கு எழு கூற்றிருக்கை ஈரடி ஈரடி வைப்பு. இந்த பாடலிலே மொழிமாற்றம் என்று கூறியிருக்கிறார். மொழிமாற்று என்று சொல்லப்படும் சொற்களை மாற்றி வைத்து பாடிய பாடல். சிறு குழந்தையாகிய ஞானசம்பந்தர் சொற்களை மாற்றி மாற்றி வைத்து விளையாடியது போன்று அமைந்த பாடல். இந்த விகற்ப செய்யுட்கள் பலவற்றில் சீர்காழி நகரின் 12 பெயர்களையும் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பெயரினை உள்ளடக்கி பாடியதால் இந்த பதிகங்கள் 12 பாடல்கள் கொண்டவையாக விளங்குகின்றன. இந்த மொழிமாற்று பதிகத்தினை அப்படியே படித்தால் நமக்கு கண்டிப்பாக பொருள் ஏதும் விளங்கவே விளங்காது. சொற்களுக்கு பொருளுக்கு ஏற்ப முன் பின்னாக மாற்றி கூட்டி பொருள் கொள்ள வைக்கும் மிறை கவி என்று அறிஞர்கள் இந்த பதிகத்தை குறிப்பிடுகின்றனர். இந்த பதிகத்துக்குண்டான பாடல் காட தனி கலங்காரர வம்பதி காலதனி 12 பாடல் இருக்கிறது. முதல் பாடலாக முதலாம் பாடலை அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்க, நீங்கள் உங்கள் வாயில் சிவாயனமையா. காடது அணிகலம் காரரவம் பதி பதி காலதனில் தோடது அணிகுப சுந்தர காதினில் தூசிலம்ப தூசிலம்ப வேடது அணிவர்
விசையற்கு உருவம் வில்லும் கொடுப்பர் கொடுப்பர் பீடது அணிமணி மாட பிரம மீ வீடது அணிமணி மாட பிரமபுரத்து அரரே பிரமபுரத்து அரரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. பெருமை பெற்ற மணிகள் இழைத்த மாட வீடுகளை உடைய பிரம்மபுரத்து அரணார் இடுகாட்டை பதியாக கொள்வர். கரிய அரவினை அணிகலனாக பூண்டவர். கால்களில் தூய சிலம்பை அணிந்தவர். அழகிய காதில் தோடு அணிந்தவர். வேட்டுவ உருவம் தாங்கி அருச்சனனுக்கு பாதுபதக்கனை அருளியவர் என்ற இந்த முதலாவது பாடலுக்கு விளக்கமளித்திருக்கிறார். அடுத்ததாக இரண்டாவது பாடலாக கற்றை சடையது. அம்மா குமுதவல்லி அம்மா வாங்கம்மா. சிவாயினமே. சிவாயினம்ங்கய்யா. கற்றை சடையது கங்கணமன் கையில் திங்கள் கங்கை பற்றித்து முப்புறம் பார்ப்படைத்தோன் தலை சுட்டது பண்டு எட்டி தும்பாம்பை அணிந்தது கூற்றை எழில் விளங்கும் வெட்டி சிலை மதில் வேணுபுரத்து எங்கள் வேதியரே. வெட்டி சிலை மதில் வேணுபுரத்தெங்கள் வேதியரே. சிவானந்தயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. முன்கையில் பாம்பை கங்கணமாக அணிந்தவர். கையில் உலகை படைத்த பிரமனது தலையோட்டை உண்கலமாக பற்றி இருப்பவர். முப்புறங்களை சுட்டெரித்தவர். முக்காலத்தில் மார்கண்டேயர் பொருட்டு யமனை உதைத்தவர். பாம்பை அணிகலனாக பூண்டவர் என்று இந்த பாடலிலே குறிப்பிருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது பாடல் பூவிலங்கையது. அம்மா செந்தமிழ் செல்லியம்மா வாங்கம்மா. சிவானமையா. பூவிலம் கையது பேரிசடை முடி கூட்டத்து தூவிலங்கும் பொடி பூண்டது பூசிற்று தொத்தினாகம் ஏவிலங்கும் உதளாளையும் பாகம் பொறித்தனரின் ஏவிலங்கும் உதளாளையும் பாகம் பொறித்தனரின் பூவிலம் சோலை புகழியுள் மேவிய புண்ணியரே. பூவிலம் சோலை புகழியுள் மேவிய புண்ணியரே. நன்றிங்கம்மா. கையில் பேரி என்னும் தோற்பறையை உடையவர். தூய்மையோடு விளங்கும் திருநீற்று பொடியை பூசியவர். படப்பொறிகளோடு கூடிய நாகத்தை பூண்டவர். அம்போடு கூடிய வில்போன்று வளைந்த நெற்றியை உடைய உமையம்மையை ஒரு பாகத்தே கொண்டவர். ஆணையை உரித்தவர் இவர் என்று இந்த பாடலை கூறியிருக்கார். அடுத்ததாக நான்காவது பாடல் உரித்தது பாம்பை உடன். அம்மா வந்தவாசி செண்பகலி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. உரித்தது பாம்பை உடல் மிசையிட்டது ஓர் ஒன் களிற்றை எரித்தது ஓர் ஆமையை இன்புற பூண்டது முப்புறத்தை செருத்தது சூலத்தை ஏந்திற்று தக்கனை வேள்விபல் நூல் விரித்தவர் வாழ்தரு வெங்குருவில் வீற்றிருந்தவரே. செருத்தது சூலத்தை ஏந்திற்று தக்கனை வேள்விபல் நூல் விரித்தவர் வாழ்தரு வெங்குருவில் வீற்றிருந்தவரே. திருச்சிற்றம்பலம். பாம்பை தம் திருமேனி மேல் அணிந்தவர். முப்புறங்களை எரித்தவர். ஆமையோட்டை மகிழ்வுற பூண்டவர். தக்கனை வேள்வியில் வெகுண்டவர். சூலத்தை கையில் ஏந்தியவர். இந்த சீர்காழி
பெருமான் என்ற இந்த பாடலை குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது ஆண்டாளம்மா வாங்கம்மா, 5வது பாடல் கொட்டுவர் அக்கறை. சிவாய நமையா. திருச்சிற்றம்பலம். கொட்டுவர் அறக்கரை ஆர்ப்பது தக்கை குறுந்தாளானாம் விட்டுவர் பூதங்கள் கப்பிலரின் புகழ் என் புலவின் மட்டுவரந்தழல் சூடுவர் மருந்த மூமேந்துவாரவான் தொட்டுலங்குறுங்கொடி தோணிபுரத்துறை சுந்தரரே மட்டுவருந்தழல் சூடுவர் மந்தமும் மேந்துவர்வான் தொட்டுலங்குறுங்கொடி தோணிபுரத்துறை சுந்தரரே. சிவாய நமையா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. தோணிபுர சுந்தரராகிய இறைவர் தக்கை என்னும் வாத்தியத்தை கொட்டுபவர், இடையிலே சங்குமணிகளை கட்டியவர், குறுகிய தாளை உடைய பூதகணங்களை கலத்தல் இல்லாதவர், இனிய புகழை ஈட்டுபவர், எலும்பையும் உழவுகின்ற இனிய தேன்மணம் வெளிப்படும் ஊமத்தம் பூவையும் சூடுபவர், ஈயை ஏந்துபவர், ஈட்டுபவர் பழி இட்டுவர் என எதுகை நோக்கை குறுக்கிட்டு இந்த பாடல் உள்ளது. அடுத்ததாக 6வது பாடல் பாண்டியிலிருந்து முனுசாமியா வாங்க. சாத்துவர் பாசம் தடக்கையில் ஏந்துவர். சாத்துவர் பாசம் தடக்கையில் ஏந்துவர் கோபனம் தம் கூத்துவர் கச்சு குலவி நின்றாடுவர் கொக்கிரகும் பேத்தவர் பல்படை பேயவை தூடுவர் பேரழிலா பூத்தவர் கைதொழ பூந்தரமேவிய புண்ணியரே பூத்தவர் கைதொழ பூந்தரமேவிய புண்ணியரே. நன்றிங்கய்யா. தமக்கே உரித்தான கூத்தினை உடையவர், கச்சனிந்து ஆடுபவர், போக்கிறக்கு சூடுபவர், பல்வகை படைகளாகிய பேய் கணங்களை அடிவெயர்த்து ஆடல் செய்தவர், மிக்க அழகுடையவர் இந்த எம் பெருமான் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்தது 7வது பாடலாக அம்மா பிரேமா அம்மா வாங்கம்மா, காலது கங்கை கற்றை. திருச்சிற்றம்பலம். காலது கங்கை கற்றை சடையுள்ளார் கழல் சிலம்பு மாலது ஏந்தல் மழுவது பாகம் வளர் கொழுங்கோட்டு ஆலது ஊர்வர் ஆடலேற்று ஆலது ஊர்வர் ஆடலேற்று இருப்பர் அணிமணி நீர் சேலது கண்ணியோர் பங்கர் சிரபுரம் மேயவரே சேலது கண்ணியோர் பங்கர் சிரபுர மேயவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க, நன்றிம்மா, நன்றிம்மா. கலலையும் சிலம்பையும் காலில் சூடியவர், கற்றை சடையில் கங்கையை உடையவர், திருமாலை பாகமாக கொண்டவர், மழுவை ஏந்தியவர், குளுமையான கிளைகளை கொண்ட ஆலமரத்தின் கீழ் இருப்பவர், அடல் ஏற்றினை ஊர்பவர் என்று இந்த பாடலை கூறியிருக்கிறார். அடுத்ததாக 8வது பாடல் நெருப்புரு வேல்விடை. ஐயா கணபதி ஐயா இருக்கீங்களா? போன டைம்ல இல்ல ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவா திருச்சிற்றம்பலம். நெருப்புரு வெல்விடை வேணியேர் ஏறுவதற்றியின்கண் வரபுருவன் கண்ணர் ராதையை காட்டுவேர் மாமுருகல் விருபுரு பாம்புக்கே
மெய்தன்றை மெய்தந்தையார் வீரன் மாதவர்வார் ஒரு மாளிகை தென்புறவத்தினி புண்ணியரே ஒரு மாளிகை தென்புறவத்தினி புண்ணியரே. சிவா திருச்சிற்றம்பலம். அடியாருக்கு நன்றி, வணக்கம். சிவா. நன்றிங்க நன்றிங்க. நெருப்பு போல சிவந்த மேனியை உடையவர் எம்பெருமான் வெண்மையான விடை மீது ஏறி வருபவர். நெற்றியின் கண் விழி உடையவர். தந்தத்தை உடையவராகிய விநாயகருக்கு தந்தையார் அவர். பாம்புக்கு தம் மெய்யில் இடம் தந்து அதனை சூடுபவர். சிறப்புக்குரிய முருகனுக்கு ஓகப்பான தந்தையார் என்று இந்த பாடலில் அறிவித்துள்ளார். அடுத்ததாக 10வது பாடல். லலிதாமா வாங்கம்மா. இலங்கை தலைவர். ஐயா எத்தனாவது பாடலையா ஐயா? 10வது பாடல். 10வது பாடல்மா. இலங்கை தலைவர். 9ங்களா? 9ங்களா? 9ங்களா ஐயா? ஆமா பாடுங்கம்மா. நெருப்பொரு வெல்விடை மேனியரே. லலிதாம்மா, அது அடுத்த பாட்டு 9 இலங்கைங்களா? ஆமாமா. நமச்சிவாய ஐயா. நான் வெளியே போயிட்டு இருந்தேன். சரிங்க. இலங்கை தலைவனை ஏந்திற்று இருத்தத்து இரலையினால் கலங்கிய கூற்றீர் பெற்றது மானி உமை பெற்றது கலங்கிலர் மொந்தையின் ஆடுவர் கொட்டுவர் காட்டகத்து கலங்கிலர் மொந்தையின் மாடுவர் கொட்டுவர் காட்டகத்து சலங்கிலர் வாழ்வையில் சண்பையுள் மேவிய தத்துவரே சலங்கிலர் வாழ்வையில் சண்பையுள் மேவிய தத்துவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிம்மா. மானை கையில் ஏந்தியவர். கலக்கத்தோடு வந்த கூற்றுவனையை குமைத்தவர். வாழ்நாள் முடிவுற்ற மார்கண்டேயருக்கு உயிர் கொடுத்து புது வாழ்வு அருளியவர். வாக்கியமாக இளங்கும் முந்தை என்ற தோற்கருவியை கொட்டுபவர். இடுகாட்டின் கண் ஆடுபவார் என்று இந்த பாடலில் கூறியிருக்கார். அடுத்தது 10வது பாடல். அடியினை கண்டிலன். அம்மா பாலசுந்தரமையா இருக்காரா? அடியினை கண்டிலன் தாமரையோன்மால் முடி கண்டிலன் கொடியணியம்புவியேறுகந்தேறுவர் தோளுடுப்பர் பிடியணியும் நடையால் வெப்பு இருப்பதோர் கூருடையர் கடியணியும் பொழில் காழியுள் மேய கரை கண்டரே பிடியணியும் நடையால் வெப்பு இருப்பதோர் கூருடையர் கடியணியும் பொழில் காழியுள் மேய கரை கண்டரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. சிவபெருமானின் அடி இணைகளை திருமால் கண்டிலன். தாமரை மலரில் எழுந்தருளியுள்ள பிரமன் எம்பெருமானின் முடியை கண்டிலன். அவ்விறைவன் கொடிமிசை இலைச்சினையாக உள்ள ஏற்றனை உகந்து ஏறுவர். புலித்தோலை உடுத்துவர். பிடிபோன்ற அழகிய நடையினை உடைய உமை அம்மையை ஒரு கூறாக கொண்டவர். அவர் இருப்பதோ கைலை மலையாகும் என்று இந்த பாடலிலே. அடுத்ததாக 11வது பாடல். கையது வெண்குலை காதது குலமாமனர். அந்த பாடல். மீனாட்சி அம்மா வாங்கம்மா. சிவாயனமா. சிவாயனமையா. திருச்சிற்றம்பலம். கையது வெண்குழை காதது சூலம் அமணர் புத்தர்
எய்துவர் தம்மை அடியவர் எய்தாரார் ஏன கொம்பு மெய்திகள் கோவணம் பூண்பது உடுப்பது மேதகைய கொய்தலர் பூம்பொழில் கொச்சையுள் மேவிய கொற்றவரே கொச்சையுள் மேவிய கொற்றவரே. சிவாய நம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. கொற்றவராகிய சிவபிரான் கையில் சோளமும் காதில் வெண்குலையும் கொண்டவர் அப்பெருமானை அமணர் புத்தர் எய்தார், அடியவர் எய்துவர். பன்றியின் கொம்பை அவர் திருமேனி மேல் விளங்க பூண்பவர் கோவணம் உடுத்தவர். அடுத்ததாக இறுதி பாடல். கல்லுய கழுமல விஞ்சியுன்மேவிய கடவுடனை நல்லுரை ஞான சம்பந்தம் ஞான தமிழ் நன்குணர சொல்லிடல் கேட்டல் வல்லோர் தொல்லைவானவர் தங்களொடும் செல்குவர் சீரருளால் பெறலாம் சிவலோகமதே. செல்குவர் சீர் அருளால் பெறலாம் சிவலோகமதே. உயர்ந்த மதில்களை உடைய கழுமல கோயிலுள் விளங்கும் கடவுளை நல் உரைகளால் ஞான சம்பந்தன் பாடிய ஞான தமிழை நன்குணர்ந்து சொல்லவும் கேட்கவும் வல்லவர் பழமையான தேவர்களோடும் அமர் உலகம் சென்று சிவலோகத்தை பெறுவர் என்ற இறுதி பாடலாக கூறியிருக்கிறார். நன்றி அம்மா. லலிதா அம்மா பொன்னூசல் பாடிடுங்கம்மா. வேற மாதிரி சிவாயனமே. நான் பாடுறேன் ஐயா. ஐயா பாடுறேன் ஐயா. பாட்டுங்களா ஐயா? யார் வேணாலும் பாடுங்கம்மா. மைக் போட்டுட்டு பாடுங்க. பாட சொல்லுங்க ஐயா. அம்மா பாட சொன்னார்ல, அவங்க பாட்டு இருங்க. அம்மா நீங்க பாடுங்கம்மா. விடை பெற்று விட்டது ஐயா. மறுபடியும் சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. நம சிவாய ஐயா. திருப்பொன்னூசல் தில்லையில் அருளியது. சீரார் பாவலங்கால் முத்தம் கயிறாக ஏறார் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறிய நான் மலத்தார் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள்தாளினை பாடி போரார்வே கண்மடவி பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலில் தினந்தோறும் காலை திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்களின் திருமொழிகளை மீண்டும் இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிதே நோங்குவோம். நன்றி. விடைபெறும் முன் வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இன்னில் நல்ல கிரிக்கு ஆகுமோர் குறைவிலை கண்ணின் நல் அது தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லமை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழல் அபிராமி கடை கண்களில் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்றி கூறுசெய் தனிவேல் வாழ்க கூக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி அமஞ்சை வாழ்க யானைதன் அணஞ்சு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வளாது வைக மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரிழர் வாழ்க நான்மறை அரங்கவங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி. மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் ஆரம்பிப்போம். சிவாய நம. நன்றி. நன்றிங்கம்மா.